ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம சம்பங்கி பூவை எப்படி கட்ட போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சம்பங்கி பூவை நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த சம்பங்கி பூ கட்டுறதுக்கு நம்ம உள்ளன் நூல் தான் யூஸ் பண்ணணும். சம்பங்கி பூ வெள்ளையாக இருக்கிறதுனால நம்ம உள்ளன் நூலை அதில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலராக பார்த்து நம்ம அதில் பூ கட்டினா பூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கட்டலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு பூ மட்டும் எடுத்து நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி நாட் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது பக்கத்தில் இன்னொரு பூ வச்சு 2 பூவையும் சேர்த்து சுற்றி ஒரு நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நாட் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இதுலேயே உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா நாட்டு வந்துருக்கும், பின்னல் டைப்பில் வரும். இனிமேட்டு வர்றது எல்லாமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது 3ஆவதாக ஒரு பூ வைக்கிறேன். இந்த 3ஆவதாக பூ வைக்கும் போது தான் ஃபஸ்ட்டு இருக்க பூ மட்டும் விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 பூவோடு சேர்த்து சுற்றி அது 2 பூ மட்டும் நாட் போட்டுக்கணும். ஃபஸ்ட் இருக்க பூ அப்படியே விட்டுடணும். விட்டு இதே மாதிரி தான் நம்ம அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா தெரியுதா உங்களுக்கு, பின்னல் டைப்பில் இருக்கும். அப்போ இனிமேட்டு ஒரு பூவை வச்சு நம்ம கட்டிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இது கட்டுறது ரொம்பவே ஈஸி. நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரியே கட்டிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி டபுள் சைடும் வச்சு சம்பங்கி பூவில் நம்ம கட்டலாம். அந்த மாதிரி எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட வீடியோலேயே நித்தியமல்லி பூ கட்டும் முறை, பின்னல் பூ கட்டும் முறைன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அதே மெத்தட் தான் சம்பங்கி பூவும் கட்டுறதுக்கு. ரெண்டுமே ரொம்பவே ஈஸி. ஆனால் அது கொஞ்சம் கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இது சீக்கிரமாக கட்டிடலாம். ஃபாஸ்ட்டாக கட்டிட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சம்பங்கி பூ நல்லா கலராக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற உள்ளன் நூல் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ரெட்டு, மெரூனு, பிங்க்கு, மெஜந்தா கலர், எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்லாம் வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாமி படத்துக்கு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நல்ல பெரிய சாமி ஃபோட்டோ வந்தால் அதிகமாக நல்லா நீட்டாக பெருசாக கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சோண்டு கட்டியிருக்கேன். இப்போ தெரியுதா, பின்னாடி பக்கம் பாருங்கள், நல்லா பின்னல் டைப்பில் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ இதே மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். இப்போ நம்ம ஓரளவுக்கு பாதி கட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம கட்டும்போது இதிலே 2 நூலாக போட்டு கூட நம்ம கட்டலாம். இப்போ எல்லோ, ரெட்டு அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலராக பார்த்து நீங்கள் கட்டும்போது இன்னும் லுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நித்தியமல்லி பூவில் கூட அது மாதிரி வச்சு கட்டலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஓரளவுக்கு கட்டி முடிச்சிட்டேன். இது கட்டுறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி கட்டி சாமி படத்துக்கெலாம் போடுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கட்டிட்டேன். இப்போ தெரியுதுங்களா, பின்னல் டைப்பில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு, அந்த கலருக்கு அதுக்கும். இப்போ பின்னாடி சைடு நீங்கள் பார்க்கும்போதும் இன்னும் நல்லா அழகாக இருக்கும் அது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.